அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் ஹாய். இந்த படத்துல கவின், நயன்தாரா, ராதிகா, பிரபு, பாக்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நயன்தாரா சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ குடிகார தந்தையான பிரபு அவருடைய வளர்ப்புல நயன்தாரா வளர்றாங்க. ஒரு கட்டத்துல நயன்தாராவுக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க பிரபு முடிவு பண்றாரு. இதுல வெறுப்படைஞ்ச நயன்தாரா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கவின் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட இருக்காரு. அவருக்கு எந்த பொண்ணும் செட் ஆகல. யாரும் அவரை லவ் பண்ணல. இதனால வீட்டுல பல பிரச்சனைகள் வருது. இதுல வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு கவினும் வெளியே போயிடுறாரு. இப்போ கவினும் நயன்தாராவும் மீட் பண்றாங்க. கவின் நயன்தாராவை விழுந்து விழுந்து லவ் பண்றாரு. ஆனா நயன்தாராவுக்கு கவின் மேல லவ்வே வரல. இந்த கட்டத்துல ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸும் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு தேடி வந்துடுறாங்க. வந்துட்டு நயன்தாராவை கூட்டிட்டு போற டைம்ல டக்குன்னு கவின் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அவ வயித்துல என் குழந்தை வளருது, அவங்க 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கா, நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. இப்போ நயன்தாரா கவின் சேர்ந்தாங்களா, அவங்க வயித்துல வளருது, உண்மையாலே கவின் குழந்தை வளருதா வளரலையா அப்படின்றதான் படத்துடைய கதை. இந்த படத்துல நவீன் நயன்தாரா சோடி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்படிடா செட் ஆகும், நயன்தாராவுக்கு வயசு ஜாஸ்தி, அவங்க பழந்துன்னு கொட்ட போட்டாங்க, பல வருடங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, அப்படின்னு 45 வயசுக்கு மேல இருக்கும். அப்படின்றப்போ கவின் சின்ன வயசு எப்படி செட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு ஆதங்கத்திலே இருந்தோம். ஆனா படத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஜோதி பொருத்தம் கச்சிதமா இருந்துச்சு. அதே மாதிரி நயன்தாரா நடிப்பை பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம். பல படங்கள்ல பார்த்திருக்கோம். டைலாக் ஒன்று சொல்லிட்டோம்னா அதுக்கு அவங்களே ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த அவ்வளவு அழகா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கதைகள்லாம் நடிச்சுட்டு வந்தாங்க. இந்த படத்துல இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அலட்டலும் இல்லாம, இந்த பையன் புதுசுதான், 2-3 படம் தான் பண்ணியிருக்கான், இவனுக்கு நம்ம ஜோடியா நடிக்கிறோமே அப்படின்ற இதெல்லாம் இல்லாம அவ்வளவு அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா. உண்மையில இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற நயன்தாரா தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க அப்படியே டெரரா முழுக்கை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஆபீசர் மாதிரி கையில கோர்ட் பயிலுகள்லாம் வச்சுக்கிட்டு அலையிற நயன்தாராவை நாங்க எதிர்பார்க்கல. நயன்தாரா நடிப்பு ஒவ்வொரு காட்சிகளிலுமே ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளவு அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம கவின் ஒரு லெஜண்ட் ஆர்டிஸ்ட், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, பேரும் புகழோட இருக்காங்க, இவங்க கூட நடிக்கிறமே அப்படின்ற ஒரு தயக்கம் கூட இல்லாம கவினோட ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே டாடா படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் விழுந்துருச்சு. டாடாவுக்கு அப்புறம் அவருக்கு சரியான படங்கள் அமையல, அதனால கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் விழுந்துருச்சு. பட் இந்த படத்தின் மூலமா மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்காரு நம்ம கவின் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அழகா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், 2 பேருடைய கெமிஸ்ட்ரி சூப்பர் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எந்த இடத்துல பார்த்தாலும் இவங்க உண்மையான லவ்வரா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜோடி பொருத்தமும் சரி, உங்களோட உரையாடல்களும் சரி, ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கிரீன்ல பாக்யராஜ் சார் பார்த்தோம். பாக்யராஜ் அவருடைய கடைசி படம். அவரை பார்க்கும்போது நம்மளை இறைவனை நமக்கு கண்ணீர் வந்துருச்சு. அவர் கவினோட தந்தையா நடிச்சிருந்தாரு. ரொம்ப சிறப்பான நடிப்பை கொடுத்திருந்தாரு. பாக்யராஜ் சார் நடிப்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும்ல, ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி ராதிகா மேடம், அவங்க சொல்லவே வேணாம். சமீப காலமா நம்ம தாய் கிழவி ஒவ்வொரு படத்துலையும் இன்னைக்கு அம்மா கேரக்டர்ல அவங்க தான் பிச்சு உதறாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் அவங்க எந்த விதமான குறையும் வைக்கல, ரொம்ப அழகா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. பிரபு சார் ஒரு மெல்லிய தாடியோட பொண்டாட்டியை பறி கொடுத்த ஒரு கணவனா ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. அவருடைய நடிப்பும் பாராட்டும்படியா இருந்துச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு, பாடல்கள் நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இடைவேளைக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் படம் ரொம்ப சிறப்பாகி போச்சு, ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. பட் கதையை நகர்த்துறதுக்கு வழி தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, காணாம போன பிரபுவோட மனைவியை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சீனை போட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு. அதே மாதிரி நயன்தாரா வயிற்று ஒரு குழந்தை இருக்குன்னு ஒரு காட்சி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது பொய்ன்னு காட்டுறதுக்காக சில காட்சிகள் வச்சிருந்தாங்க. அதுவும் நெருடலா இருந்துச்சு. படத்துல ஒரு 15-20 நிமிட காட்சிகள் மட்டும்தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. மற்றபடி படம் முழுக்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா பிரமாதமா எடுத்திருந்தாங்க. ஒரு சில காட்சிகளை தவிர்த்து இந்த படம் உண்மையிலே ஒரு மாஸ் படம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. படம் முடிஞ்சு வெளியே வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு மகிழ்ச்சியோட, ஒரு நல்ல குடும்ப படம் பார்த்த மகிழ்ச்சியோட நம்ம வெளியே வருவோம். சமீப கால படங்கள் பாத்தீங்கன்னா வெட்டு குத்து கத்தி கடப்பாரெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல அந்த மாதிரி எந்த ஒரு ஆபாச காட்சிகளோ சண்டை காட்சிகளோ எதுவுமே கிடையாது. அதனால குழந்தை குட்டியோட குடும்பத்தோட ரசிச்சு பார்க்க வேண்டிய படம் ஹாய். அதனால எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.